வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் நிறுவனம் வந்து வென்யூவில் இப்போ ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து புது வென்யூவில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் டீசல் இன்ஜின் ஆப்ஷனோடு வரக்கூடிய விலை கம்மியான ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு 6 கார்கள் பற்றியும், ஃபைனலாக ஹோண்டா நிறுவனம் வந்து ஆல்ரெடியே இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி காரில் புது அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதை 3 பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வென்யூ பற்றி பார்ப்போம். பழைய வென்யூக்கும் புதிய வென்யூக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்னு பார்க்குறப்ப, புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஃபேஸ் லிஃப்டட் வென்யூ பார்த்தோன்னா பெரிய சைஸில் லான்ச் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு 48 mm வந்து டால் ஆகிருக்கு. அதிகமாக ஹைட் வந்து அதிகமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. 30 mm வந்து வைட்ராக வந்து கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வெப்சைட் மூலமாகவும் பக்கத்தில் இருக்க டீலர் மூலமாகவும் 25,000 கொடுத்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தோன்னா எக்ஸ்டீரியராக என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதில் வந்து நமக்கு புதுசாக குவாட் பீம் எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. ட்வின் ஹார்ன் டிஆர்எல் செட்டப் வந்து வருது. அதே மாதிரி இப்போ ரியரில் பார்த்தோம் அப்படின்னா ஹரிசான் எல்இடி டெயில் லைட் வந்து கொடுக்குறாங்க. டார்க் க்ரோம் ரேடியேட்டர் கிரில் வந்து கொடுக்குறாங்க. பிரிட்ஜ் டைப்பில் ரூஃப் ரெயில் வந்து வருது. சி பில்லரில் வந்து கார்னிஷ் வந்து கொடுக்குறாங்க. வென்யூக்கான எம்பலம் வந்து வருது. ஸோ எக்ஸ்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்டில் இருக்க கிரில் செட்டப் உட்பட லைட்டிங் உட்பட எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து பார்த்தோன்னே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். பழைய வென்யூக்கும் புதிய வென்யூக்கும் அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது. இதை தாண்டி இன்டீரியராக போகிறோம் அப்படின்னா 2 டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து டிரைவர் டிஸ்பிளே. 12.3 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோவில் சன் ஷேடு வந்து வருது. சீட்டை பொறுத்த வரைக்கும் டிவல் டோன் ஃபினிஷில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஆம்பியன் லைட்டிங் வசதி வந்திருக்கு. டீ கட் ஸ்டேரிங் வந்து கொடுக்குறாங்க. அதுமாதிரி டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்காக 4 விதமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரியரில் வந்து சீட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப்பாக நம்ம வந்து ரிக்ளைன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வசதி கொடுத்துருக்காங்க. ரியரில் ஏசி வென்ட்ஸ் வந்து வருது. ஸோ இன்டீரியராக இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வரும். இதை தாண்டி இன்ஜின்னு பார்க்குறப்ப சேம் ஆல்ரெடி இருந்த 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வரும். 1.0 லிட்டர் டிஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின் வந்துடும். 1.5 லிட்டர் சிஆர்டிஐ டீசல் இன்ஜின் வந்துடும். அதுமாதிரி நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், டிசிடி சிஸ்டம், இந்த இது எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். இன்ஜினில் பெருசாக வந்து கை வைக்காமல் டிசைன் வைஸ் வந்து ஃப்ரண்ட் ஃபேஷியா வந்து மாற்றி இன்டீரியராக சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து புதுசாக ஆட் பண்ணி வென்யூவாக இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய டீசல் கார்கள், அதில் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மின்னு பார்த்தோன்னா மகேந்திராவில் இருக்கக்கூடிய பொலேரோ கார் வந்து இருக்குது. பொலேரோடைய பேஸ் மாடலோட ப்ரைஸ் 7.99 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பொலேரோவில் புது அப்டேட் வந்து கொடுத்தாங்க. எக்ஸ்டீரியராக நிறைய விஷயங்கள் வந்து ட்வீக் பண்ணி சேஞ்ச் பண்ணி ரீடிசைன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்தாங்க. இன்டீரியரும் எடுத்துக்கிட்டோன்னா 7 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வசதி வந்து கொடுத்தாங்க. அதுமாதிரி டீட்டெயில்டு டிரைவர் இன்ஃபர்டைன்மெண்ட் டிஸ்பிளே வந்து கொடுத்தாங்க. லெதர் சீட் வசதி வந்துச்சு. இன்ஜின்னு பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வரும். 76 PS பவரை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு கார். டிசைனுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காம நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போனோம் அப்படின்னா அந்த பொலேரோ வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட்ராஸ் கார் வந்து இருக்குது. இந்த லிஸ்ட்டில் டீசல் இன்ஜின் ஆப்ஷனோட வரக்கூடிய கார்கள்னு பார்க்குறப்ப அதில் வந்து ஹேஷ்பேக் கார்கள் வந்து ரொம்ப ரேர் தான். அதில் முக்கியமான ஒரு கார் வந்து ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 90 PS பவரையும் 200 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. இன்டீரியராக போனோம் அப்படின்னா டிவல் ஸ்க்ரீன்ஸ் வந்து வரும். 10.25 இன்ச்சில் கொடுக்குறாங்க. சிங்கிள் பேன் சன்ரூஃப் வசதி வந்துடும். ஆம்பியன் லைட்டிங் வந்து கொடுக்குறாங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர், 8 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல் வசதி வந்துடும். சேஃப்டிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 6 ஏர் பேக், 360 டிகிரி கேமரா, ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ரியர் பார்க்கிங் சென்சார், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். ப்ரைஸ்னு போனோன்னா 8.10 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தோன்னா பொலேரோவில் நியோ அப்படிங்கிற ஒரு மாடல். பொலேரோவும் சரி பொலேரோ நியோவும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் கான்ஃபிகரேஷனில் வரக்கூடிய கார்கள். இப்போ இதில் வந்து பொலேரோ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக நார்மல் டிசைனில் வந்து இருக்கும். பட் அதுவே பொலேரோ நியோ எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மாடர்ன் டச் வந்துருக்கும். அதேமாதிரி நமக்கு கேபினும் பார்த்தீங்கன்னா மாடர்னாக வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு பழசு தான் எனக்கு தேவை, எப்படி இருந்தாலும் பொலேரோ மாதிரி வராதுன்னா அது பொலேரோ சூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் மாடர்னாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க தாராளமாக பொலேரோ நியோ வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். பொலேரோவை தாண்டி பொலேரோ நியோவில் பார்த்தோன்னா 9 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் வசதி வந்துடும். அதேமாதிரி எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ORVM வந்துடும். அடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல், ரியர் பார்க்கிங் கேமரா, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. பட் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பொலேரோவில் இருக்க அதே இன்ஜின் தான் பொலேரோ நியோலையும் யூஸ் பண்ணுறாங்க. 100 PS பவரையும் 260 Nm டார்க் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டியூனிங் மட்டும் நமக்கு வந்து பொலேரோ நியோவில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பொலேரோ நியோவை பொறுத்த வரைக்கும் 8.49 லட்சத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது.
அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா மகேந்திரா எக்ஸ்யூவி 3XO. 3XO பொறுத்த வரைக்கும் மகேந்திராவில் இப்போதைக்கு வந்து முக்கியமான ஒரு காராக இருக்குது. அந்த சின்ன எஸ்யூவி கார் செக்மெண்ட்டில் தொடர்ந்து வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குது. நெக்ஸான் மாதிரியான கார்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரு. பில்டு குவாலிட்டியும் வந்து நல்லா கொடுக்குறாங்க. 5 ஸ்டார் ரேட்டட் வாங்கியிருக்கு. அதை தாண்டி ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப 10.25 இன்ச்சில் ஸ்க்ரீன் வந்துடும். அடுத்து டுவல் ஜோன் ஏசி, சிங்கிள் பேன் சன்ரூஃபும் வருது. பேனரோமிக் சன்ரூஃப் ஃபஸ்ட்டையும் கொடுக்குறாங்க. 7 ஸ்பீக்கர் ஹர்மான் கார்டான் சவுண்ட் சிஸ்டம் வந்துடுது. 360 டிகிரி கேமரா, லெவல் 2 ADAS டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துருக்கு. அதுமாதிரி இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 117 PS பவரை நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த காரோட ப்ரைஸ் வந்து 8.95 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கியா நிறுவனத்தில் வரக்கூடிய சோனட் காரில் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. 116 PS பவரையும் 250 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதேமாதிரி இந்த காரில் வந்து 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 10.25 இன்ச்சில் ஸ்க்ரீன்ஸ் வந்துடுது. 7 ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம், வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட், சன்ரூஃப் வசதி, க்ரூஸ் கண்ட்ரோல், சேஃப்டிக்காக வந்து 6 ஏர்பேக், 360 டிகிரி கேமரா, ABS வித் EBD, ஃப்ரண்ட்டு மற்றும் ரியரில் பார்க்கிங் சென்சார், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், லெவல் 1 ADAS டெக்னாலஜி, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து வரும். ப்ரைஸ்னு போனோன்னா 8.98 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து நமக்கு நெக்ஸான் கார் வந்துருக்கு. நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் காராக வந்துருக்கு. அந்த ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன எஸ்யூவி கார்களில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டுருக்கு. நல்லா டாப்பில் போயிட்டுருக்கு. நெக்ஸானில் வந்து 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 118 PS பவரையும் 260 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, AMT டிரான்ஸ்மிஷனும் வந்துருக்கு. இந்த கார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காரு. 10.25 இன்ச்சில் 2 ஸ்க்ரீன்ஸ் வந்துடும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், பனரோமிக் சன்ரூஃப், வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட், 9 ஸ்பீக்கர், JBL சவுண்ட் சிஸ்டம், ஒயர்லெஸ் சார்ஜர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லெவல் 1 ADAS டெக்னாலஜியும் வந்து நெக்ஸானில் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு ADAS இல்லைங்கிற ஒரு குறை இருந்துச்சு. அதையுமே வந்து இப்போ வந்து நீக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுமாதிரி எல்லா டீசல் மட்டும் இல்லாமல் எல்லா பவர் ட்ரெயின்லேயும் நமக்கு வந்து கிடைக்கும். 9.01 லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த லிஸ்ட்டில் இப்போ நம்ம வந்து 6 கார்கள் வந்து பார்த்தோம். அடிஷ்னலாக இன்னொரு காரும் வந்திருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்த வென்யூ கார்லேயுமே பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து சின்ன காரில் உங்களுக்கு வந்து டீசல் இன்ஜின் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா, டீசல் இன்ஜின் ஜென்ரலாக யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா கார்லேயே அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ சின்ன காரில் டீசல் இன்ஜின் வேணும் அப்படின்னா ஆல்ட்ராஸ், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வென்யூ தாராளமாக வந்து செலக்ட் பண்ணலாம். ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா ஹோண்டா நிறுவனம் அவங்ககிட்ட இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு காரில் வந்து ஹைப்ரிட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. எந்த கார் அப்படின்னா எலிவேட். ஏன்னா இப்போதைக்கு ஹோண்டாவில் எஸ்யூவி டைப் அப்படின்னா எலிவேட் கார் மட்டும்தான் வந்திருக்கு. அந்த கார் வந்து தொடர்ந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா விற்பனை போயிட்டுருக்கு. ரொம்ப லேட்டாக தான் எஸ்யூவி காரை இந்தியாவில் ஹோண்டா வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க எஸ்யூவிலாம் வச்சுருந்தாங்க. பட் எல்லாத்தையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க புவர் சேல்னு. மற்ற பிராண்ட் எல்லாமே வந்து எஸ்யூவிக்கள் தொடர்ந்து கொடுத்து டாப்பில் இருக்கிறப்ப ரொம்ப லேட்டாக தான் அந்த போட்டிக்குள்ளே ஹோண்டா உள்ளே வந்தாங்க. எலிவேட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ எலிவேட்டில் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு நியூ மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அடுத்த வருஷம். இதில் டிசைன் வைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சைஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய எலிவேட்டை விட டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் வரப்போகிற எலிவேட் ஹைப்ரிட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காஸ்மெட்டிக்காக அப்டேட்டும் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக ஹைப்ரிட் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மைலேஜ் அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போதைக்கு வந்து கரண்ட் மாடல் எலிவேட் கார் நம்ம போனோம் அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 15.31 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக் போனோம் அப்படின்னா 16.92 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். பட் வரப்போகிற ஹைப்ரிட் வெர்ஷன் வந்து 20லேருந்து 26 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிசைன்லேயும் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி.